ட்ரிபிள் ஆர் ட்ரேடிங் கம்பெனி எங்களிடம் பாக்கு மட்டை தயாரிக்கும் மிஷின் கிடைக்கும். அதற்கான ரா மெட்டீரியல்ஸையும் வருடம் முழுதும் நாங்களே சப்ளை செய்து வருகிறோம். நீங்கள் செய்யும் தட்டுகளை நாங்களே எடுத்துக்கொள்கிறோம். அதற்கான லோன் வசதியும் செய்து தருகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செலிப்ரிட்டி விஜய் டிவியில் டிஆர்பியில் நம்பர் 1ல் இருக்கிற சீரியலான சிறகடிக்கை ஆசை சீரியலோட ஃப்ரெண்ட் ரோல் பண்ணுற வித்யா அப்படிங்கிறவங்கள பற்றி தான். இவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்களோட உண்மையான பெயர் ஸ்ருதி, அப்பா பெயர் நாராயணன். இவங்க 2002ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி சென்னையில் தான் பிறக்கிறாங்க. இவங்க பள்ளி படிப்பை சென்னை பப்ளிக் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் துபாயில் ஷார்ஜாவில் ஜேம்ஸ் அவர் ஓன் இங்கிலீஷ் ஸ்கூல் அப்படிங்கிற ஸ்கூலில் தன்னோட +1 +2 பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா வச்சுட்டு பிஎஸ்சி விஸ்காம் தான் எடுத்து படிக்கிறாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை சார்ந்த ஸ்ரீ சங்கர்லால் சுந்தர பாய் ஷாஷன் ஜெயின் காலேஜ் அப்படிங்கிற காலேஜில் தான் விஸ்காம் படிக்கிறாங்க. 2019 to 22 பேட்ச் இவங்க. ஸோ ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ஏஜான பொண்ணு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இவங்களும் 2K கிட்டு தான். இப்போ தான் இவங்களுக்கு வயசு 23 ஆகுது. இவங்க இப்போ ரீசண்டாக ரொம்ப ஒரு பெரிய ப்ராப்ளமில் மாட்டினாங்க. அவங்க போட்ட ஒரு ஃபோட்டோ வேறு மாதிரி மாஃபிங் அந்த ஏஐயில் பண்ணி அதை டோட்டலாக அவங்க போடாத ஒரு ஃபோட்டோ ஷூட்டை அவங்க போட்ட மாதிரி நிறைய வீடியோஸ் ரிலீஸ் ஆயிருச்சு. அடுத்தடுத்து அவங்கள வச்சு நிறைய ஏஐயில் தப்பாக வீடியோஸ் வெளியாகிக்கிட்டே இருந்தது. அதை பற்றி கொஞ்ச நாள் எதுவுமே சொல்லாமல் இருந்தாங்க. ஏன்னா யாருக்குமே டக்குன்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த ஃபேமிலியை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ரிலேட்டிவ்ஸை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா இவங்க ரோஹிணியோட ஃப்ரெண்டு வித்யாவாக தான் மக்கள் மத்தியில் ரொம்பவே ஃபேமஸ். ஏன்னா இவங்களோட வாய்ஸ் அந்த சீரியலில் யுனிக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி பண்ணுறதை எல்லாத்தையுமே தப்பு அப்படின்னு எடுத்தும் சொல்லுவாங்க. அதே சமயம் ஃப்ரெண்டு எந்த இடத்துலையும் மாட்டிக்கிறக்கூடாது, சொன்ன தப்புக்காக மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருப்பாங்க. இவங்க ரொம்ப ஜாலியான கேரக்டராக, போல்டு கேரக்டர், ஓப்பன் கேரக்டர். எதுவுமே எதாக இருந்தாலுமே தன்னோட அப்பா அம்மா கிட்ட அதை போய் சொல்லிடுவாங்களாம். அவங்க அண்ணா ஹரிட்ட போய் நிறைய விஷயங்களை எப்போவுமே ஒரு விஷயத்த இதுதான் நடந்ததுன்னு அப்படி சொல்லுவாங்களாம். இந்த விஷயம் அப்படி யாருக்கிட்டையுமே என்னால் ஷேர் கூட பண்ண முடியலை. என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்னால் ஃபேஸ் பண்ண முடியலை. ஆனாலும் எனக்கு நடந்த இந்த விஷயம் இனி யாருக்கும் நடக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்கு இன்ஸ்டாகிராமில் அதுக்கப்புறம் திரும்ப அவங்க கொஞ்ச நாள் வராமல் இருந்தாங்க. திரும்ப ஒரு நார்மலான ஒரு பொண்ணு, அந்த பொண்ணையே ஏஐ எஃபெக்டில் பண்ண மாதிரி ஒரு பிக்சர் ரெண்டும் போட்டுட்டு இது ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. இது கண்டிப்பாக நான் இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் போய் சொல்லிகிட்ருக்க முடியாது. இருந்தாலும் என் மனசுக்கு தெரியும், என் ஃபேமிலிக்கு தெரியும் நான் அந்த மாதிரி பண்ணலை அப்படின்ட்டு. மாடர்னான கேர்ள் தான், துபாயில் படிச்சிருக்கேன். துபாய் கல்ச்சர், அந்த கல்ச்சரில் கொஞ்சம் வளர்ந்தனால அந்த இதுவும் என்கிட்ட இருக்குது. ஆனால் நான் போடுற போஸ்ட் எல்லாமே எனக்கு யோசித்து இது பண்ணி தான் நான் போடுவேன் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் ரீசன்ட் டேஸில் அவங்க இன்ஸ்டாகிராமில் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு இவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நடிக்கிற வாய்ப்பு தான். அழகான இலையுதிர் காலம் ஃப்ரெண்டுக்காக அந்த ஷார்ட் ஃபிலிமை நடித்து கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா விஸ்காம் படிக்கும்போது நிறைய பேர் நம்மளோட சீனியர்ஸ் எல்லாம் ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி தான் எடுத்து அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணுன்னா ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமோ ஏதோ வெப் சீரிஸோ அந்த மாதிரி எடுத்தால் தான் பெரிய பெரிய டேரக்டர்ஸ்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு போய் நம்ம போகவே முடியும். அந்த ஷார்ட் ஃபிலிம் கொஞ்சமாவது பெருசாக மக்கள் மத்தியில் ரீச் ஆகிருக்கணும். ரீச் ஆகிருந்தால் தான் டேரக்டர்ஸ்ட்டு கூட நம்ம உட்காந்து பேசக்கூட முடியும். அந்த மாதிரியான ஃபீல்டு தான் சினிமா ஃபீல்டு. ஸோ அழகான இலையுதிர் காலம் அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு விஜய் டிவியிலேருந்து ரெடி ஸ்டெடி போ அப்படிங்கிற ஒரு காம்படிஷனில்
கலந்துக்கிற வாய்ப்பு கிடைக்கிது. பொதுவாகவே வந்து இந்த இதில் வந்து ஆங்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து கொஞ்சம் பேரை வந்து இந்த காலேஜ் படிக்கிறவங்க, ஐடியில் வேலை பார்த்துட்டு இந்த பார்ட் டைமாக வேலை இது பண்ணுறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்து தான் நடிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து விஜய் டிவியில் இவங்க வந்து ரெடி ஸ்டெடி போ அப்படிங்கிற ஷோவில் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பெருசாக யாருக்கும் வந்து இவங்க அப்படின்ற மாதிரி ரெகக்னேஷன் இல்லை. இப்போது சிறகடிக்க ஆசை சீரியலில் டாப்பாக இருக்கிறதுனால வந்து இவங்களோட கேரக்டரை டைரக்டர் இன்னும் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இப்போ ஒரு லவ்வர் இருக்கிற மாதிரியும் காட்டியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகிற மாதிரியெல்லாம் காட்டியிருக்காங்க. இவங்க அண்ணன் ஹரிக்கு ரீசண்டாக தான் வந்து மேரேஜ் ஆச்சு. அருண் அரவிந்த் ட்வின்ஸ் மூலியமாக வந்து இவங்களுக்கு வந்து ஜெமினி டிவியில் கீதாஞ்சலி அப்படிங்கிற சீரியலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. இவங்க வந்து சிரிப்பொலியில் ஆங்கராக இருக்கிறதுனால நிறையா அவார்ட் ஷோஸ்லலாம் வந்து இவங்க போயிட்டு நிறையா யாரை பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சுன்னா உடனே ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் வந்து ரொம்ப இதாக தான் இருந்திருக்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருந்திருக்கிறாங்க. எதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ வரை இந்த இது நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே இவ்வளோ அவேர்னஸ் வந்து இருந்ததே இல்லையா. ரொம்பவே ஜாலியாக தான் இருப்பாங்களாம். இன்னும் சொல்லப்போனால் வந்து அனிருத்தோட ஒரு தடவை எடுத்த ஃபோட்டோவே வந்து சோஷியல் மீடியா பேஜில் வந்து அத்தனை தடவை போஸ்ட் பண்ணாங்களாம். ஏன்னா வந்து அனிருத் வந்து என்னோட க்ரஷ், அவரை வந்து மீட் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்படி மீட் பண்ணுற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நான் எப்போவுமே கேட்பேன். நான் போட்டிருக்க அந்த செயின் வந்து எங்கள் அப்பா எனக்கு போட்டு விட்ட செயின், அது என்னோட லக்கி செயின் தான் நான் சொல்லணும். எனக்கு எல்லாமே அந்த இதில் இருந்து எனக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் நடந்திருக்கு. என்னோடய ஃபேமிலி என்னைய பாசிட்டிவாக தான் லீட் பண்ணுறாங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. லைஃப்பில் எவ்வளவோ ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ இந்த பிரச்சனை வந்தப்போ கூட அவங்க அம்மா அப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னா, லைஃப்பில் இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. ஒரு பொம்பளை பிள்ளை அப்படிங்கும்போது இந்த சொசைட்டியில் எத்தனையோ பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையில் இதுவும் ஒன்று. அதுவும் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் இது எல்லாம் வந்து சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. நீ வந்து சினி ஃபீல்டுக்குள்ளே போயிட்ட, சீரியல் சினிமான்ட்டு நீ நடிக்க போகிற அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா நடக்க தான் செய்யும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி இது நடந்த அந்த கொஞ்ச நாள்லேயே வந்து நிறைய டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ்னு இவங்கள்ட்ட வந்து நிறைய தப்பான அப்ரோச் எல்லாம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியிலையுமே வந்து நிறைய பேர் இது உண்மை, எதனால இது நடந்தது அப்படிங்கிறத வந்து யோசிக்காமையே வந்து அந்த பொண்ணு அப்படி தான் போட்டிருக்கோம், அந்த பொண்ணுங்கள்லாம் வந்து அப்படி போடுறதுக்கு காரணம் வந்து சான்ஸுக்காக தான், இப்படி போட்டால் தானே சான்ஸ் கிடைக்கும் இப்படின்னு ஒரு சிலர் பேசுகிறாங்க. இன்னொரு சிலர் வந்து உங்கள் வீட்டில் அம்மா அக்கா தங்கச்சிலாம் இருப்பாங்க, ஒரு பொண்ணை இப்படி பேசலாமா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தரப்பு பேசுகிறாங்க. இப்படி சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அவங்க அப்படித்தான் அவங்க சான்ஸுக்காக பண்ணுவாங்கன்னு மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா சினிமா ஃபீல்டில் நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனால வந்து அந்த மாதிரி பேசுகிறாங்க. இவங்கக்கிட்டையுமே வந்து நிறைய சீரியல்ஸ் ஆஃபர்ஸ்லாம் வந்து தான். ஆனால் எல்லாருமே வந்து அந்த செட்டில் இருக்கிற ஒரு சிலர் வந்து இவங்கக்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த மாதிரியெல்லாம் பேசியிருக்காங்க. அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒத்துக்கிட்டு தான் அந்த சீரியலில் நடித்து நான் ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்ட்டு நிறைய சீரியலை ரிஜெக்டும் பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் பண்ண நான் வந்து எதுக்காக இந்த மாதிரி ஒரு போஸ்ட் நான் போட போகிறேன், இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஷூட் எதுக்கு நான் பண்ண போகிறேன். நான் ஃபோட்டோஷூட்டை நான் பண்ணுறேன் அப்படின்னா மெயினாக அது என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட ஃபோட்டோஷூட்டு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே, அந்த எனக்கும் அதில் ஏர்னிங்ஸ் இருக்குது, அவங்களுக்கும் அதில் ஏர்னிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்ணி கொடுப்பேன். அதே மாதிரி ஒரு சாரியோ ஒரு சுடிதாரோ இல்லை ஏதோ ஒரு காஸ்டியூம் வந்து அந்த காஸ்டியூம் அந்த கடையிலேருந்து கொடுப்பாங்க, அவங்களுக்கு நான் பண்ணி கொடுப்பேனே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. என்னோட லைஃப்பில் நான் ரொம்ப லாயலாக தான் இருக்கேன், டிசிப்ளின்டாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு இப்போது ரீசண்டாக நிறைய இன்டர்வியூவில் இவங்க சொல்லிட்டு வராங்க, அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்லேயும் சொல்லிட்டு வராங்க. ஸோ
ஒரு பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று நடந்தது அப்படின்னா அதை வச்சே அந்த ஒரு ஃபுல் டே வந்து சோஷியல் மீடியா வந்து அதையே திரும்ப திரும்ப இது பண்ணி அந்த பொண்ணை வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு சூசைட் லெவலுக்கு வந்து இந்த சோஷியல் மீடியா எப்போவுமே கொண்டு போயிடுது. அது எல்லாமே இல்லை, தைரியமாக ஃபேஸ் பண்ணணும், உடச்சிட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வெளியே வந்திருக்கேன். இதே மாதிரி எல்லா பொண்ணுங்களுமே தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க நிறைய வீடியோஸ் போட்டுட்டு வராங்க. இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.